அன்பு சகோதரரே, அந்தோணிசாமியாக நீங்கள் இந்த வேலந்தாங்கலில் வேதியியல் போன்ற பயிற்சி செய்து கொற்றாமற்று சென்று அங்கே ஈபியில் பணி செய்து ஓய்வு பெற்றிருக்கின்றீர்கள். இங்கு வரலாறு பற்றிய உங்களுடைய தொகுப்புகள் ஆச்சரியத்துக்கு உரியதாக உள்ளன. ஃபாதர் டஃபி அவர்கள் பணி செய்த நிலை, தாராசாமி அவரோடு இங்கு பணி செய்த நிலை, முதல் வேதம் உருவாகிய நிலை, பங்கின் வரலாறு பற்றிய தகவல்கள் நிறைய ஆதாரத்தோடு வைத்திருக்கின்றீர்கள். அதை பற்றி ஒரு கருத்துக்களை வழங்குமாறு அன்புடன் இருக்கிறது. முதலில் சிங்கவாரம் ரங்கநாதர் கோயிலில் பூசாரியாக இருந்திருக்கிறாரு. எங்கள் தாத்தா தலைமுறைக்கு முன்னே. அப்போ அருளானந்தர் அவருக்கு ராஜப்பிளவன்ற கட்டி இருந்தது. அதை அவர் சரி பண்ணதால் அப்போ மதம் மாறினார். எங்களுக்கு பெண் கொடுக்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த மாதிரி அத்திப்பாக்கம் கொரட்டாம்பட்டு அந்த இடத்துங்களில் உங்கள் சேர்ந்தவங்களாம் இருக்கிறாங்க, அங்கே இது பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னதால் அவர் இந்த அத்திப்பாக்கம் வேலந்தாங்கல் இந்த கொரட்டாம்பட்டு பக்கம் வந்தார். அவருடைய சந்தை தான் வேலந்தாங்கலில் வாழ்ந்தாங்க. அவங்க 1682 வருஷத்தில் இங்கே வந்திருக்கிறாங்க. அவருடைய பிள்ளைகளுடைய கல்வெட்டு 1800 கல்வெட்டில் கூட வேலந்தாங்கல் கல்லறையில் இருக்கிறது. மேற்கொண்டு அவருடைய கொரட்டாம்பட்டு 1682 மறைப்பரப்பு தலைவா மாறினதுக்கான ஆதாரமும் இருக்குது. முதல்ல வட தமிழ்நாட்டில் முதல் பங்காக கொரட்டாம்பட்டும் அத்திப்பாக்கமும் இருந்திருக்குதா தெரியுது. முதல்ல இந்த முதலியாருங்க தான் அதிகமாக முதல்ல மதம் மாறினதாக தெரியுது. அது ஜார்ஜி கோட்டையில் தானப்ப மூலையாருடைய கல்லறையுடைய கல்வெட்டு இருக்குது. பாண்டிச்சேரியில் ரெட்டியார்பாளையம் கோயிலில் அவருடைய பேரன் கனகராஜன் மூலையாருடைய கல்லறையும் கல்வெட்டு இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயங்க எனக்கு தெரிஞ்சது. இன்னும் மேற்கொண்டு ஆதாரங்களாம் தேடின்னு இருக்கிறோம். இப்போ வேலந்தாங்கல்ல டப்பி ஃபாதரோடு உங்கள் வரலாறு பின்னணி சொல்லுங்கள். டப்பி ஃபாதரை பற்றி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பங்களா ஒரு கட்டணம் தான் சொன்னாங்க. நான் கோயிலில் இருந்தபோது 4 பக்கமும் 15 அடி உயர கதவுகள் 4 பக்கமும் சென்டரில் விசாலமாக காற்றோட்டமான அந்த கட்டணம் கட்டியிருக்கிறாரு. அவர் 1853 அங்கே இருந்ததாகவும், அவர் தேவிகாபுரம் சேத்துப்பட்டுக்கு அவரை அங்கே நிறையா பேர் மதம் மாறுறாங்கன்றதால அவர் வர வச்சதாகவும், தேவிகாபுரம் ஆலயம் அறிவு நிகழ்ச்சியில் இதில் தொகுப்பில் அவரை பற்றி இருக்கிற இப்போ இந்த கோவில் வரலாறுகள்லாம் புத்தகமாக எழுதின்னு வர்றாரு இல்லைங்களா? அதில் எல்லா வேலந்தாங்கல் கோயில் பற்றிய வரலாறுகள் மொத்தம் எத்தனை கோயிலுடைய வரலாறு தொகுத்துக்கிறாரு? அவர் ஆலயம் அறிவுன்றதுல கன்னியாகுமரியிலேருந்து அவர் 1000வது ஆலயம் இது வரைக்கும் இதில் ஏற்றிருக்கிறாரு ஆன்லைனில். இப்போ 1001வது ஆலயத்துக்கு தயார் பண்ணின்னு இருக்கிறாரு. இதில் வேலந்தாங்கல் ஆலயமும் கொரட்டாம்பட்டு ஆலயம் அத்திப்பாக்கம் ஆலயம்லாம் பழைய காலத்து ஆலயங்கள்லாம் அதெல்லாம் ஏற்றணும்னு வேண்டிக்கிறேன். அதுக்காக உண்டான தயார் பண்ணணும். கொரட்டாம்பட்டுக்காக உண்டான இதுவும் பண்ணிட்டு இருக்கிறேன், செய்துங்கிறேன், தயார் பண்ணி. சரி. அந்த புத்தக தொகுப்பு ஆவணங்கள் எல்லாம் இருக்குது. ஒவ்வொரு கோயில் ஆன்லைனில் எடுத்தது இருக்குது, மொத்தம் தகவல் மூலயமா கிடைச்சதுங்க இருக்குது. கல்வெட்டுகள் இருக்குது அங்கங்கே. இந்த ஓங்கூரில் இருக்குது, கல்வெட்டுங்கள்லாம் இருக்குது. அங்கே அருளானந்தர் போன மாதிரி கல்வெட்டு இருக்குது. கொரட்டாம்பட்டில் வந்த மாதிரி இருக்குது. வேலந்தாங்கல்ல மறைபொருள் பணியில் யார் இருந்தாங்க முன்னாடி? வேலந்தாங்கல்ல தெரிஞ்ச டஃபி ஃபாதர் தான் அதிகமாக அந்த பாண்டிச்சேரி கடலூர் மறை மாவட்டத்தில் அதிகமாக செய்ததாகவும், அவர் நிறையா செய்ததாகவும் நிறையா வரலாறு படிச்சிருக்கிறேன் நிறைய புத்தகங்களை. அந்த புத்தகங்கள் உங்கள்கிட்ட இருக்க ஒரு சில புத்தகங்கள் இருக்குது. மரிய புஷ்பன்றவர் ஃபாதர் ஒருத்தர் எழுதியிருக்கிற சிகரம் ஏற்றிய சிறிய பள்ளிகள் 106 பள்ளிகளை பற்றி பாண்டிச்சேரி மறைமாவட்ட பள்ளிகளை பற்றி ஏற்றிருக்கிறாரு. அது உங்கள்கிட்ட இருக்குது அந்த ஆவணங்கள்ல? அது இருக்குது. அதில் வேலந்தாங்கலும் அத்திப்பாக்கத்துலேருந்து வேலந்தாங்கல் பங்கு பிரிந்ததாகவும், வேலந்தாங்கலேருந்து செஞ்சி பங்கு பிரிந்ததாகவும் அதில் காட்டியிருக்கிறாரு. வட தமிழ்நாட்டில் கொரட்டாம்பட்டும் அத்திப்பாக்கம் தான் முதல்ல பங்காக இருந்திருக்குது. கொரட்டாம்பட்டுலேருந்து அங்கே பங்கு பிரிஞ்சிருக்குது. இங்கே அத்திப்பாக்கத்துலேருந்து வேலந்தாங்கல் மற்ற பங்குகளை பிரிஞ்சிருக்கு. சேத்துப்பட்டு போலூர்லாம் பிரிஞ்சிருக்கு. சரி, ரொம்ப நன்றிங்க. அந்த பங்கு பிரிந்த 106 பள்ளியினுடைய வரலாறு அந்த புத்தகமாக இருக்கிறது. அதை நீங்கள் நம்மளுடைய இந்த ஃபாதர் கவான் டஃபினுடைய நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கிறாங்க. கவான் டஃபி ஃபாதருடைய விஷயம் அதில் நிறைய எழுதியிருக்கிறார். அந்த ஃபாதர் மரிய புஷ்பன்றவர் எழுதியிருக்கிறார்.
ஓ, அப்போ இப்போ வருகின்ற 23ஆம் தேதி இங்கே நம்ம அவருக்கு நினைவு நம்ம ம் நன்றியாக வைத்திருக்கிறோம். ம் அதில் நீங்கள் வந்து கலந்து கொண்டு அந்த பற்றிய ஆவணங்களை தொகுப்பையும் ம் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கிறோம். நன்றி. நன்றி நன்றி